2024 நாடாளுமன்ற தேர்தலுடைய பரபரப்பு வாக்குப்பதிவு முடிஞ்சிருச்சு. இந்த பரபரப்பான வாக்குப்பதிவு முடிந்த பிறகு பொதுவாகவே தேர்தல் ஆணையம் என்ன பண்ணுவாங்க, ஒவ்வொரு பகுதிகளிலும் எவ்வளவு வாக்கு சதவீதம் பதிவாயிருக்குது, எத்தனை பேர் வாக்களிச்சிருக்கிறாங்கிற ஒரு கணக்கு எடுத்து, ஆண்களா இருக்கட்டும், பெண்களா இருக்கட்டும், இளையோர்களா இருக்கட்டும், புதிய வாக்குகளா இருக்கட்டும், இவங்கெல்லாம் எத்தனை பேர் வாக்களிச்சிருக்கிறாங்க முதற்கொண்டு டோட்டலா ஒரு பகுதின்னு எடுத்துட்டா, இப்ப மதுரைன்னு எடுத்துட்டா மதுரைக்கு ஒரு பர்சன்டேஜ் சதவீதத்தை அறிவிப்பாங்க. இந்த அறிவிப்புல ஏற்பட்ட ஒரு குளறுபடி தான் இன்னைக்கு நாட்டை ஒரு பதட்டமான ஒரு சூழ்நிலை உருவாக்கி இருக்குதுன்னு சொல்லலாம், ஒரு அதிர்ச்சி உள்ளாக்கி இருக்குதுன்னு சொல்லலாம். புதிய கட்சிகள் நிறைய களமிறங்கி இருக்குது, சுயேட்சை வேட்பாளர்கள் களமிறங்கி இருக்கிறாங்க. இப்ப இந்த சதவீதத்தை இவ்வளவு தூரம் தொழில்நுட்பம் வளர்ந்த காலத்துல இந்த மாதிரி மாற்றி அறிவிக்கிறது என்பது எல்லோருத்துக்கும் ஒரு கேள்விக்குறியாகி சமூக வலைதளத்துல பல்வேறு கேள்விகளை எழுப்பக்கூடிய நிலையில இந்த விடயம் அமைந்திருக்குதுங்கிறது தான் இந்த காணொலியில பார்க்க போறோம். உங்களுடன் நான் உயிர்மை வசந்தகுமார். வாங்க காணொலிக்குள்ள போவோம். தாய் தமிழ் உறவுகள் அனைவருக்கும் அன்பு வணக்கம். பரபரப்பா நடந்து கொண்டிருந்த இந்த தேர்தல்ல வாக்குப்பதிவு முடிஞ்சு இன்றையோட ஒரு நாள் ஆச்சு. இந்த ஒரு நாள்ல அதாவது நம்ம இங்க இருக்கக்கூடிய ஒரு விடயத்தை பார்க்கணும்னா, வாக்குப்பதிவு முடிஞ்சனே எந்த அளவுக்கு வாக்குகள் நடந்திருக்குதுன்னு எண்ணிக்கையை வைத்து ஒரு சதவீத அளவு இவ்வளவு வாக்குப்பதிவா இருக்குது ஒவ்வொரு பகுதியிலையும் அப்படின்னு சொல்லி அந்த பகுதி வாரியான ஒரு சதவீத அளவை அறிவிப்பார்கள் தேர்தல் ஆணையம். அந்த தேர்தல் ஆணையம் அறிவிக்கக்கூடிய அறிவிப்பானது மக்களிடையே இத்தனை சதவீதம் தான் வந்திருக்கிறாங்க, இத்தனை சதவீதம் வரல, என்ன காரணம், ஃபாரின்ஸ்ல இப்போ வெளிநாடுகள்ல வசிக்கிறவங்கனால வர முடியலையா, அல்லது வேற ஒரு மாநிலத்துல இருக்கிறதுனால வர முடியாத காரணத்தால இந்த மாதிரி ஆயிருக்குதா, அதே மாதிரி சில பேர் நோய்வாய்ப்பட்டிருப்பாங்க, வெயில் காலங்கிறதுனால வர முடியாத பெரியோர்கள் இருப்பாங்க. இப்படி பலவிதமான கேள்விகளை உள்ளடக்கியதா இருக்கும். சரி, இருந்தாலும் ஒரு தொழில்நுட்ப வளர்ச்சியிலான மிகப்பெரிய உச்சத்தை தொட்ட இந்தியா இன்னைக்கு ஒரு தேர்தலை நடத்தி இருக்குது, தேர்தல் ஆணையம் தேர்தல் நடத்தி இருக்குதுங்கிற இடத்துல ஒரு நாள்ல அறிவிக்கப்பட்ட தேர்தல் இதுல பதிவான வாக்கு சதவீதத்தை அடுத்த நாளே அதை மாற்றி அறிவிப்பது என்பது ஒரு சில தொகுதிகளில் குறைச்சி அறிவிச்சிருக்கிறாங்க, ஒரு சில தொகுதிகளில் அதிகரிச்சு அது அறிவிப்பு கொடுத்துருக்குறாங்க. இது எப்படின்னா மிக முக்கியமாப்பட்டா நட்சத்திர வேட்பாளர்கள் சொல்லுவாங்க, அந்த பகுதியில் எல்லாமே இந்த மாற்றம் எல்லாம் உருவாகி இருக்குதுங்கிறதையும் டேட்டா எடுத்துட்டு செய்தி ஊடகத்துல வெளியிட்டு இருக்கிறாங்க. அந்த செய்தி தொகுப்பை தான் நம்ம ஒரு காணொலியா இதுல பாக்குறோம். எந்தெந்த தொகுதிகள்ல குறைத்து அறிவிக்கப்பட்டிருக்கிறது அப்படிங்கிறத நம்ம இப்ப பாக்குறோம். மத்திய சென்னையில பாத்தீங்கன்னா 13.44% குறைத்து அறிவித்திருக்கிறாங்க. தூத்துக்குடியில 10.97% குறைச்சு அறிவிச்சிருக்கிறாங்க. ஸ்ரீபெரும்புதூர் 9.58 9.58% குறைத்து அறிவித்திருக்கிறார்கள். வட சென்னை 9.13, சிவகங்கை 7.11, மதுரை 7.06, நெல்லை 6.36, கோவை 6.36, குமரி 4.69, திருச்சி 3.79, தென்காசி 3.51. தென்காசி வரைக்கும் பாத்தீங்கன்னா குறைச்சு அறிவிச்சிருக்கிறாங்க. அதாவது தென்காசி 3.51, மறுபடியும் சொல்றேன் கேட்டுங்க. மத்திய சென்னையில 13.44, தூத்துக்குடியில 10.97, ஸ்ரீபெரும்புதூர்ல 9.58, வட சென்னையில 9.13, சிவகங்கையில 7.11, மதுரையில 7.06, நெல்லையில 6.36, அதே மாதிரி கோவையில சேம் லைக் தட் 6.36, குமரையில 4.69, திருச்சியில 3.79, தென்காசியில 3.51. இந்த தொகுதிகள் எல்லாம் பார்த்தீங்கன்னா இவ்வளவு சதவீதம் வாக்குகள் குறைத்து அறிவிக்கப்பட்டிருக்குது. ஏற்கனவே அறிவிக்கப்பட்ட வாக்கு சதவீதத்திலிருந்து இத்தனை சதவீதம் குறைந்திருக்குது அப்படின்னு சொல்லி அறிவிச்சிருக்கிறது
மிகப்பெரிய ஒரு கேள்வியை உருவாக்கி இருக்குது. அது மட்டும் இல்லாம இன்னும் சில தொகுதிகளில் வந்து கொடுக்கப்பட்ட வாக்கு சதவீதம், அறிவிக்கப்பட்ட வாக்கு சதவீதத்துல இருந்து அதிகரித்து சொல்லியிருக்கிறாங்க. அது என்னென்ன பகுதின்னு பாக்குறோம். தருமபுரி வந்து 6.04 அதிகமாக அறிவிக்கப்பட்டிருக்கிறது. சேலம் வந்து 4.58% வந்து உயர்த்தி அறிவிக்கப்பட்டிருக்கிறது. கரூர் வந்து 4.56, நாமக்கல் வந்து 3.87, கள்ளக்குறிச்சி வந்து 3.58. இந்த தொகுதிகள் எல்லாம் பாத்தீங்கன்னா உயர்த்தி அறிவிக்கப்பட்டிருக்கிறது. அதாவது ஏற்கனவே வாக்கு சதவீதம் நடந்த விகிதாச்சாரம் இருக்குது இல்லைங்களா, இத்தனை விகிதாச்சாரத்துல வந்து வாக்குப்பதிவே இருக்குது, அதுல இருந்து கூடுதலாக சேர்த்து அறிவிக்கப்பட்டிருக்கிறது. இந்த கொஞ்ச நேரத்திலேயே வந்து இப்படி ஒரு மாற்றத்தை அறிவித்திருக்கிறது ஒரு தேர்தல் ஆணையம்னா இது எப்படி முறையா இருக்கும் அப்படின்னு பல்வேறு சமூக ஆர்வலர்களுக்கும் அரசியல் கருத்தியலாளர்களுக்கும் இங்கே அரசியல்ல பயணிப்பவர்களுக்கும் கட்சியை சார்ந்த உறவுகளுக்கும் பார்த்தீங்கன்னா பலவிதமான குழப்பங்களையுமே பேரதிர்ச்சியும் உருவாக்கி இருக்குதுன்னு சொல்லலாம். சரி, இந்த நட்சத்திர வேட்பாளர்கள் தொகுதிகளில் இது மாற்றி அறிவிச்சிருக்கிறாங்க. அப்படிப்பட்ட நட்சத்திர வேட்பாளர்கள் யார் யாருன்னு பார்த்துட்டோம்னா தமிழிசை சவுந்தரராஜன் அம்மா அவர்களுக்கும், தயாநிதி மாறன் ஐயா போட்டியிட்ட தொகுதியிலையும், கனிமொழி அம்மா போட்டியிட்ட தொகுதியிலையும், TR பாலு போட்டியிட்ட தொகுதியிலையும், நயினார் அவர்கள் போட்டியிட்ட தொகுதியிலையும், கார்த்தி சிதம்பரம் அவர்கள் போட்டியிட்ட தொகுதியிலையும், அப்புறம் நம்மளுடைய அண்ணாமலை ஐயா நேர்மையான அதிகாரி, நல்ல அதிகாரி, நல்லா உலகமே போற்றக்கூடிய அதிகாரி, ஊர் போற்றக்கூடிய அதிகாரி, ஊர் வாய்கள் போற்றக்கூடிய அதிகாரின்னு சொல்லுவாங்க. அந்த மாதிரி அண்ணாமலை ஐயாவுடைய தொகுதியில், அதாவது கோயம்புத்தூர்ல வந்து மாற்றி அறிவிக்கப்பட்டிருக்குது. விஜய் வசந்த் மற்றும் துரை வைகோ இவங்களுடைய வாக்கு சதவீதம் எல்லாம் வந்து மாற்றி அறிவிக்கப்பட்டிருக்கிறது. இவர்கள் களங்கண்ட தொகுதிகளில் வந்து வாக்கு சதவீதம் வந்து மாற்றி அறிவிக்கப்பட்டிருக்குதுங்கிறது வந்து எந்த அளவுக்கு ஏற்புடையது, மக்கள் மனதை இது மக்கள் வந்து இது எப்படி ஏற்றுப்பாங்க? ஏன்னா உலக அளவிலேயே அதிகபட்ச தொழில்நுட்பத்தை கொண்டிருக்கக்கூடிய ஒரு நாடுகள், இப்போ பல நாடுகளின் வரிசையில் தரவரிசை பட்டியல வந்து இந்தியாவும் ஒன்று அப்படிங்கிற ஒரு இடத்துல இருக்கிறப்ப அண்ணன் செந்தமிழன் சீமான் சொல்ற மாதிரி இன்னைக்கு வாக்குப்பதிவு நடந்துச்சு, பட்டணம் தட்டுனா டோட்டல் தெரிவது நாளைக்கு அறிவிச்சுட்டு போலாம்ல, எதுக்கு 40 நாள் அப்படிங்கிற மாதிரி ஒரே கொஞ்ச நேரத்துல, ஒரு நாள் கூட இல்ல, ஒரு 12 மணி நேரத்துக்கு மேல ஆயிடுச்சு, 15 மணி நேரம் நினைக்கிறேன், இப்பவே மாத்தி வாக்கு சதவீதத்தை அறிவிச்சிருக்கிறாங்க. அப்படின்னா உண்மையாலும் இதுல ஏதோ ஒண்ணு நடக்கிறது, ஏதோ ஒண்ணு குறைபாடுகள் இருக்கிறது, தேர்தல் ஆணையத்தினுடைய கவனக்குறைவு அதிகமா இருக்குது, தேர்தல் ஆணையம் அமர வைத்த அதிகாரிகளிடம் நிறைய ஃபால்ட், அதாவது குறைகள் இருக்கிறது, கவனக்குறைவு இருக்குது. இப்போ ஒரு வேட்பாளரோ அல்லது வந்து கட்சி உறவுகளோ வந்து தவற செஞ்சுட்டா உடனே வந்து தேர்தல் ஆணையம் வந்து உடனே நடவடிக்கை எடுத்து அவங்க மீது வந்து வழக்கு தொடுத்து அவங்க வந்து சிறைப்படுத்துதல் முதல் கொண்டு தண்டனை அறிவிக்கப்படக்கூடிய இடத்த வரைக்கும் அவங்க வந்து எல்லா விடயமும் செய்து. சரி, அப்போ இதே மாதிரி விடயம் இரண்டு பக்கம் சரிசமமா இருக்கணும்ல. இப்போ வந்து இந்த இவங்களுக்கு மக்கள் ரீதியா அரசியல் கட்சியில இருந்து மக்கள் தான் அவங்க, ஏன்னா அவங்களுக்கு பிடிச்ச கட்சியில அரசியல் ரீதியா பயணிக்கிறாங்க. அவங்க மக்கள் வந்து வரப்ப அவர்கள் செய்யக்கூடிய தவறுக்கு தண்டனை அளிக்கக்கூடிய இதே தேர்தல் ஆணையம் இந்த மாதிரி அதிகாரிகள் செய்யக்கூடிய தண்டனை இதுக்கு வந்து என்ன தண்டனை தர போறீங்க, எப்படி அவங்க வந்து கையாள போறீங்க, இது சரியான போக்கா அப்படின்னு நான் சொல்லலைங்க. கமெண்ட்ல போய் பாருங்க, செய்தி ஊடகத்தை அறிவிச்ச இதுல வந்து கீழே கேள்வி மேல கேள்வி கேட்டு தொலைக்கிறாங்க, கேள்வி மேல கேள்வி கேட்டு குண்டுகளால் கேள்வி கணக்களால் வந்து துளைத்தெடுக்கிறார்கள். அப்போ அவங்களுக்கு நீங்க என்ன பதில் சொல்ல போறீங்க? ஜனநாயக கடமை, ஓட்டு வந்து போடுறது ஜனநாயக கடமை, அதை வந்து போடாது இருக்கிறது வந்து ஜனநாயகக்கு எதிரான துரோகம் அப்படின்னு சொல்லி விளம்பரம் செய்யக்கூடிய தேர்தல் ஆணையம் ஏன் வந்து இந்த மாதிரி வாக்கு சதவீதத்தை மாற்றி அறிவிக்க வேண்டிய கட்டாயம் என்ன? யாருடைய பேர்ல அறிவிச்சிருக்கிறீங்க? அப்போ ஒரு விஷயத்தை எடுத்துங்க, ஒண்ணு நீங்க மாற்றி அறிவிக்க வேண்டிய இடத்துல தவறு நடந்திருக்குது அப்படின்னா நீங்க தவறு செஞ்சிருக்கிறீங்கன்னு ஒத்துக்குங்க. அப்ப அந்த தவறுக்கு என்ன தண்டனைங்கிறத நீங்களே சொல்லிடுங்க. அடுத்தது, இல்ல எங்களை அறிவிக்க சொன்னாங்கன்னா யார் அறிவிக்க சொன்னா? அப்போ அறிவிக்க சொன்னா நீங்க வந்து அவங்களுடைய பேச்சை கேட்டுதான் அறிவிப்பீங்களாங்கிற அடுத்த கேள்வி இருக்குது. அப்போ அவங்களுக்கு என்ன தண்டனை, அவங்க பேச்சை கேட்ட உங்களுக்கு என்ன தண்டனை அப்படிங்கிறது முதற்கொண்டு. அப்போ இதுக்கான விடயங்கள் என்ன அப்படின்னு சொல்லி பல்வேறு தரப்புல இருந்து சமூக வலைதளத்துல வந்து கேள்விகளாக எழுப்பப்படுது. அப்ப நாம என்ன பண்றோம்,
இதையெல்லாம் ஒரு தொகுப்பா எடுத்து இப்போ காணொலி எதுக்காக போடுறோம், மக்களுடைய விழிப்புணர்வுக்காகவும் தேர்தல் ஆணையம் இது போன்று தொடர்ந்து இனிமேல் வந்து செய்யாத இருக்கிறதுக்காகவும் என்னென்ன தொகுதியில என்னென்ன மாதிரியான நிலவரங்கள் இருந்து இன்றைக்கு இப்போ வந்து மாற்றி அறிவிச்சிருக்கிறாங்க அப்படிங்கிறத முதற்கொண்டு போய் இதை பத்தி நம்ம பதிவு செய்ய வேண்டிய இடத்துல நம்ம இருக்கிறோம். ஏன்னா நம்மளே வந்து நாம் தமிழர் கட்சி எந்த அளவுக்கு வெற்றி அடைப்போகுதுன்னு மிகப்பெரிய ஒரு கொண்டாட்டத்துல இருக்கிறோம். ஏன்னா அத்தனை பேரும் வந்து மயிற்சின்னா எங்க அப்பாவை போட வச்சேன், எங்க அம்மாவை போட வச்சேன், எங்க சித்தப்பாவை போட வச்சான், நானும் போட்டேன், என் ஃப்ரெண்ட்ஸுகளும் போட வச்சேன் அப்படிங்கிற இடத்துல நம்ம வெற்றி கிளிப்போட இருக்கிறப்ப இந்த மாதிரியான அறிவிப்பு வரப்ப மனதளவுல வந்து ஒரு பாதிப்பு உருவாகுது. ஏன் அப்படின்னா இந்த மாதிரி விடயம் எதற்காக செய்யப்படுகிறது, யாரை கேட்டு செய்யப்படுகிறது? சரி, நீங்க தேர்தல் வாக்கு சதவீதம் வந்து சரியா நீங்க வந்து கணக்கிடலைன்னா எதற்கு அந்த புத்தகத்தை வச்சு டிக் பண்றாங்க வாக்காளர்கள் வரப்ப இவங்க 367, இவங்க 260, இவங்க 12, இவங்க 13 சொல்லி அவர்களுடைய எண்ணிக்கை அந்த வரிசை எண்ணை வந்து சொல்லி பூத் ஸ்லிப்பினுடைய வரிசை எண்ணை சொல்லி டிக் அடிக்கிறாங்க. அந்த டிக் அடிக்கிறது வந்து எத்தனை டிக் ஆயிருக்குதுங்கிற முதற்கொண்டு எல்லாத்துக்கும் தெரியும். இத்தனை வந்து வாக்கு பதிவாயிருக்குது, ஆண்கள் எவ்வளவு பெண்கள் எவ்வளவுன்னு தெரியும். தெரிஞ்சுமே வந்து அதைய சதவீதமா மாத்தி இத்தனை இதுல இவ்வளவு சதவீதம் மாத்தி போட தெரியல அப்படின்னா இந்த மாதிரி கணக்கு வாய்ப்பாடு தெரியாத அதிகாரிகளை எதற்கு நீங்க வந்து தேர்தல் ஆணையம் வந்து அதுக்கு குழந்தைகள் விட்டா குழந்தைங்க செஞ்சுட்டு போயிடுவாங்களே கணக்கு, டப்பட்ட விரல்கள் என்னது அழகா கணக்கு போட்டு போகுதுக்கு குழந்தைங்க. அப்போ இங்க கவனக்குறைவா அல்லது தவறான கணக்கீடா அல்லது வந்து யாருடைய அழுத்தமா அப்படிங்கிற ஒரு கேள்விக்கு தள்ளப்பட வேண்டிய இடத்துல இது உண்மையால உற்று நோக்க வேண்டிய விஷயமா இருக்குது. அதனால தேர்தல் ஆணையங்கிறது வந்து ஒரு சரியான அதிகாரிகளை நியமிப்பதற்கு முதற்கொண்டு அவர்கள் சரியா எப்படி கணக்கிடுறாங்க, சதவீதத்தை எப்படி கணக்கிட வேண்டும்னு முதல்ல பாடம் நடத்துங்க, ஒரு வகுப்பு நடத்துங்க. ஏன்னா இந்த மாதிரி தவறுகள் வந்து ஒரு சில தொகுதிகளில் அறிவிக்கப்பட்டிருக்கு, உயர்த்தி அறிவிக்கப்பட்ட தொகுதியா இருக்கட்டும் அல்லது வந்து குறைத்து அறிவிக்கப்பட்ட தொகுதியா இருக்கட்டும், அப்போ வந்து அறிவிச்சிட்டீங்க, அறிவிச்சது வந்து கணக்கிட்டு தான் அறிவிச்சிருப்பீங்க. அறிவிச்சதுக்கு அப்புறம் அதுல மாறுது அப்படின்னா அதுல ஏதோ வந்து ஒரு சில விஷயங்கள் மாற்றப்பட்டுள்ளதா, இது வந்து வேற சொன்ன மாதிரி இவிஎம் மிஷினை நம்ப முடியாது, இது வந்து கோடிங்ல வந்து ஹேக் பண்ணி மாத்தலாம் அப்படிங்கிற இடத்துல மாற்றப்பட்டிருக்கிறதா, இந்த மாதிரியான சந்தேகங்கள் வந்து மக்களுக்கு நிலவுது. மக்கள் வந்து சமூக வலைதளங்கள்ல கேள்விகளாக வைக்கிறார்கள். அவர்கள் எங்கே போய் புலம்புவது என்று தெரியாமல் அதுல பதிவிடுறாங்க. அதையெல்லாம் நம்ம தொகுத்து இதுல கேள்வியை வைக்கிறோம். அப்போ மக்களின் சார்பாக நம்ம இந்த கேள்வியை வந்து அதனுடைய சமூக வலைதளத்துல வரக்கூடிய செய்தியை எடுத்துக்கிட்டு செய்தி ஊடகங்கள்ல வரக்கூடிய செய்திகள் எடுத்துட்டு ஒன்றா தொகுத்து பார்த்து நம்ம இதுல ஒரு தொகுப்பா வழங்குறோம் அப்படின்னோம்னா இது போன்ற நிகழ்வுகள் இனிமேல் நிகழக்கூடாதுங்கிறதுனாலதான் இந்த பதிவுகளை நம்ம பதிவிடுறோம். இது வந்து மக்கள் வந்து கவனமா எடுத்துக்கணும். மக்கள் வந்து இது எப்படி வந்து அறிவிக்க போறாங்க, இது இந்த மாதிரி ஏன்னா ஓட்டு போட்டது மட்டும் நமது கடமை இல்லை, ஓட்டு போட்டுட்டு அவ்வளவுதான் நம்ம போய் படுத்துங்களா அப்படிங்கறதெல்லாம் இல்லை. இந்த மாதிரியான அறிவிப்புகளை நம்ம தொடர்ந்து கவனிக்கணும். ஏன் அப்படின்னா என்ன மாதிரியான இங்க வந்து வேலைத்தனம் செய்யப்படுகிறது அப்படிங்கிறது தெளிவா ஒவ்வொருத்தரும் அறிந்து கொள்ள வேண்டியது அவங்களுடைய கட்டாய கடமை. ஏன்னா நீங்க கஷ்டப்பட்டு உங்களுக்கான தலைவனை நீங்க தேர்ந்தெடுக்கிறதுக்கு நீங்க வாக்களிக்கிறப்ப அந்த தலைவன் நீங்க வாக்களிச்சுமே அவங்க வெற்றி அடையக்கூடிய நிலையில அவங்களுடைய வெற்றி வாய்ப்பு பறிக்கப்பட்டு வேற ஒரு தலைவன் இங்க வந்து வெற்றி வாய்ப்பை தட்டிக்கிட்டு போறான்னா இது வந்து உண்மையான வெற்றியா நேர்மையான வெற்றியா அப்படிங்கிற யோசிக்க வேண்டிய இடத்துல மக்களுக்கு வந்து ஒரு கேள்வி எழணும். நாம செஞ்சது சரியா? அப்ப நாம முறையா இதெல்லாம் கண்காணிச்சிருந்தோம்னா, முறையா நாம இதெல்லாம் பார்த்திருந்தோம்னா இந்த மாதிரியான தவறுகள் நடந்திருக்காது. நாம சரியா வந்து இந்த அரசிடமோ இந்த தேர்தல் ஆணையத்திடமோ நம்மளுடைய கேள்விகளை நியாயமான ஒரு கோரிக்கைகளை மனுவாகவோ அல்லது கேள்விகளாகவோ நேரடியாகவோ அல்லது ஊடகத்தின் மூலமாகவோ நம்ம வைக்கிறதுக்கு தயங்கக்கூடாது. இந்த மாதிரி தயக்கங்கள் காட்டித்தான் இன்னைக்கு நாம ஓட்டு போட்டுட்டு போய் உட்காந்துக்கிறோம். ஆனா இன்னைக்கு அதனுடைய வாக்கு சதவீதம் வந்து இன்னைக்கு மாற்றப்பட்டிருக்குதுங்கிறது எந்த அளவுக்கு ஏற்புடையதா இருக்கும்? ஒரு குடிமகனாக நான் கேட்கக்கூடிய கேள்வி அதுதான். இப்ப நான் ஓட்டு போட்டு வந்துட்டேன், இன்னைக்கு ஈவினிங் எல்லாமே வந்து வாக்கு சதவீதத்தை அறிவிக்கிறீங்க, எப்படி அடுத்த நாளே வந்து இதை மாத்தி அறிவிப்பீங்க? அப்ப உங்களுக்கு கணக்கு போட தெரியலையா? கணக்கு போட தெரியாது, நீங்க எப்படி தேர்தல் அதிகாரியா உட்காரலாம்? நான் என்னுடைய வரி பணத்துல நான் வந்து வரி கட்டி வரி கட்டுறேன், அதுல சம்பளம் வாங்கக்கூடிய நீங்க முறையா இதை கையாளல அப்படின்னா தவறான ஒரு
அறிக்கையை வெளியிடுறீங்க அப்படின்னா, நேற்று அறிவிக்கப்பட்ட ஒண்ணு இன்னைக்கு அறிவிச்சது உண்மை அப்படின்னா, நேற்று அறிவிச்சது வந்து தவறானது தானே. அப்ப இந்த தவறுக்கு யார் பொறுப்பேற்பது, இந்த தவறுக்கான தண்டனை என்ன அப்படிங்கறத நீங்க உண்மையா சொல்லணும். ஏன்னா ஒரு குடிமகனாகிய நான் கேட்கக்கூடிய கேள்வி என்னை பாதிக்குது. ஒரு தலைவன் இதனால மாற்றப்படும் போது அந்த தலைவனால் ஆகக்கூடிய விளைவுகளுக்கு நானும் உட்படுறேன், எனக்கும் வந்து பாதிப்புகள் உள்ளாகுதுங்கிறத வந்து இந்த தேர்தல் ஆணையம் ஏத்துக்கணும். அப்படிங்கிற இடத்துல நான் வந்து ஒரு ஜனநாயக அடிப்படையில, என்னுடைய ஒரு குடியுரிமை அடிப்படையில, ஏன்னா நான் போட்ட ஓட்டு வந்து வேஸ்ட் ஆகக்கூடாது, அதாவது மாறக்கூடாது அப்படிங்கிறதுல நான் தெளிவா கேள்வி கேட்கிறேன். இந்த மாதிரி ஒவ்வொரு குடிமகன்களும், ஒவ்வொரு இளைஞர்களும், மக்களும் வந்து கேள்வி கேட்க ஆரம்பிக்கணும். அப்பதான் இவங்களுக்கு வந்து ஒரு பயம் இருக்கும். ஓ, மக்கள் விழித்து கொண்டார்கள், விழிப்புணர்வோட இருக்காங்க, நாம எதுவும் பண்ண முடியாது அப்படிங்கிற ஒரு இடத்துல இது வந்து நிற்கும். ஆகவே நாம தேர்தல் ஆணையம் ஒரே விஷயத்தை புரிஞ்சுக்கணும், தேர்தல் அதிகாரிகள் வந்து ஒரு விஷயத்தை புரிஞ்சுக்கணும். கஷ்டப்பட்டு எங்க தலைவனை தேர்ந்தெடுக்க எங்களுக்கு ஒரே ஒரு விடயம், ஒற்றை விரல் புரட்சியா, ஒரு மாபெரும் ஜனநாயக கடமையா, ஜனநாயக உரிமையா எங்களுக்கான ஒரு இடம் வந்து இந்த தேர்தல் தான். அந்த தேர்தலையும் நீங்க சரியான அதிகாரிகளை உட்கார வைக்காம, இந்த மாதிரி கணக்குகள்ல குளறுபடி பண்ணி, இந்த சதவீதத்தை மறுபடியும் மாற்றி ஒரு அறிவிப்பு வந்ததுக்கு அப்புறம், ஒரு அரசு சார்ந்த, தேர்தல் ஆணையம் சார்ந்த, ஒரு வாக்கு சார்ந்த, ஒரு தேர்தல் சார்ந்த அறிவிப்பு வந்ததுக்கு அப்புறம் அதை மாற்றி அறிவிப்பது என்பது எந்த அளவுக்கு ஏற்புடையது அப்படிங்கிறது தெரியல. அதனால வருங்காலங்களில் இதையெல்லாம் திருத்தி சரியான அதிகாரிகளை உட்கார வச்சு சரியான கணக்கீடு வெளியிடுமாறு அன்புடன் கேட்டுக்கொள்கிறோம். உங்களிடமிருந்து விடைபெறுவது வசந்தகுமார், உயிர்மை வலைவலிக்காக. நன்றி.